ஏங்க என்ன பண்ணாலும் விமர்சனம் தானா? இந்த அரசியல் வந்து கயிறுல நடக்கிற ஒரு போட்டி மாரிங்க. கொஞ்சம் கவனம் சிதறினால் கூட கீழ விழுந்துற மாரி தான். ஏன்னா ஒரு நல்லது செஞ்சாலும் விமர்சனம். அப்படி தப்பா நடந்தாலும் விமர்சனம். ஒரு விமர்சனம் எங்கயுமே தவிர்க்க முடியாத ஒன்றுன்னும் போது தான் இந்த இடத்துல வந்து டென்ஷன் ஆகுது. பட் இப்போ விஜய் அண்ணா பதவியேற்று இன்னையோட சில நாட்கள் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சமயத்துல ரொம்ப ஆகப்பெரும் செயல்களை எல்லாம் செஞ்சிருந்தாரு. அதனுடைய வெளிப்பாடு வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க வயசானவங்க அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு பாராட்டுகள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. அதே சமயத்துல விஜய் அண்ணாவுடைய ஆட்சிக்கும் பாராட்டுகள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப் என்பது ரீசென்ட்டா 717 கடைகள் இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியே வந்ததா, அதை ஒட்டி அங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடை என்பது மூடப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வயசானவங்க போயிட்டு இப்போ ரீசெண்டாக அந்த இடத்துல ஒரு vlog எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒயின் ஷாப் கடையில இருந்து ஒரு 6 கட்டிடங்கள் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் இருக்கு. பக்கத்திலேயே ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் குடிச்சுப்புட்டு ரோட்ல வந்து விழுந்து கிடப்பானுங்க. குழந்தைங்க இந்த இடத்துல வந்து போறதுக்கு கஷ்டமா இருந்தது. கிட்டத்தட்ட 40 வருட காலங்களாக நான் வந்து இதை எதிர்த்து போராடிட்டு இருந்தேன். இந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடி இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து பூரண மதுவிலக்கெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தா எப்படி கவர்மெண்டால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தனிப்பட்ட முறையில வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே விஜயண்ணாவுடைய ஆட்சி வந்து சூப்பர் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா பாராட்டுகள் வந்து குவியும்போது, ஸோ நமக்கு பிடிச்சவர் நல்லா ஆட்சி செஞ்சாருன்னா அது வந்து நல்லா தானே இருக்கும் நம்மளுடைய மனசுக்கு. அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே சமயத்துல அவங்க சொல்றாங்க, நான் இத்தன நாளா இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு பயமா இருக்கும் எனக்கு. ஆனா இப்ப எனக்கு பயமே இல்ல. அப்படின்ட்டு விஜய் அண்ணாவுடைய ஆட்சிய வந்து ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, ஒரு மொக்க கான்ட்ரோவர்சிங்க சப்பக்கட்டு. அவங்க வந்து அத தெரியாம தான் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய கீர்த்தனா அப்படின்கின்ற ஒரு அமைச்சர் வந்து ரீசென்ட் டைம்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வந்து வேற ஒண்ணு சொல்லிட்டாங்க. ஊல ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸை வந்து சொல்லவே அதற்கு வந்து நிறைய பேர் வந்து கண்டனங்களையும் கான்ட்ரவர்சியும் வந்து குவிச்சிட்டு வராங்க. நீங்க வந்து ஒரு அமைச்சர் பதவியில இருக்கீங்க. நீங்களாம் இப்படி பேசலாமா? என்னம்மா திருப்பியும் சொதப்பிய கீர்த்தனா அப்படின்ட்டு ஸோ அந்த அமைச்சரை பற்றி இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதை தெரியாம தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரியுது. பட் இதெல்லாம் வச்சு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அதை வேண்மென்ட்டே பரப்புறாங்க இல்லையா? அந்த மனநிலை என்ன மனநிலைன்றது நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுடைய வயசு 29 வயசு தான் ஆகுது. எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. இப்போ ஒரு அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய ஒரு பதவியை வந்து வகிச்சு இந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்காங்க. அதுக்கே அவங்களை வந்து பாராட்டலாம். ஸோ அவங்க தெரியாம மனிதர்கள் இங்க தப்பே செய்ய மாட்டாங்களா எல்லாம்? ஏதா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே தப்பே செய்யாம எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா பேசுவேன். எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். கிடையாது. எல்லா மனிதர்களும் தப்பா சில வார்த்தைகள் வந்து மறதியில வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா? அதே போல தான் அந்த அமைச்சருக்கும் ஏதோ ஒண்ணு அர்ஜென்ட்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு இப்ப பயங்கர கான்ட்ரோவர்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வாறு பண்ண வேணாம். ஸோ தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் ஷைன் ஆகக்கூடிய பீப்பிள்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு தப்பு நடக்குதுன்னா அதை வந்து கடுமையாக விமர்சிக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா ஒருத்தவங்க தெரியாம பண்ண தப்ப கடுமையாக விமர்சிப்பது மிகப்பெரிய ஒரு தப்புன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஜோதிடர் ரதன் பண்டித் இருக்காரு பாத்தீங்களா? விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கியவர். டிவிகே கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அவருக்கு இப்போ அரசு பதவி கொடுத்தது ஓஎஸ்டி அப்படின்ட்டு ஒரு பதவி வந்து கொடுத்திருந்தாங்க அரசாங்க ஊழியரா. ஸோ இதற்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணாங்க, எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க. என்ன நீங்க ஜோதிடர்கள்லாம் இந்த மாதிரி அரசு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல வந்து மதச்சார்பற்ற ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரின்ட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புங்க. சட்டமன்றத்திலயும் அப்படிதான், வெளியே சோசியல் மீடியால வந்து அப்படிதான். கடைசியில அந்த பணி நியமனம் கொடுத்தாங்க இல்லையா? அதை வந்து வாபஸ் பெற்றுட்டாங்க. அவருக்கு அரசு பதவியெல்லாம் கிடையாதுன்ட்டு வாபஸ் பெற்றுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜோதிடம் அப்படின்றது அது ஒரு தொழில். அதை வந்து தவிர்த்து ஸோ அவர் ரதன் பண்டித்தை வந்து பார்க்கும்போது அவர் டிவிக்கேல ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காரு. அதன் காரணமாக தான் அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தவங்களுடைய அந்த வேலையை வச்சுதான் இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க என்னவாகணும் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா என்ன? இந்த கேள்வியை நீங்களே இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. இதுல வந்து எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து அஹ், சொன்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணு நிறைய பேர் கொடுத்தா பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கட்சிக்கு வந்து விசுவாசமா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க என்ன வாங்கணும் அப்படின்றது அவனுடைய சாதியோ, மதமோ, தொழிலோ எதுவுமே நிர்ணயிக்கக்கூடாது. ஸோ அவர் அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர் மேல விமர்சனங்கள் இருக்கும்போது அதை வந்து விமர்சிக்கலாம். என்ன இவரு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அன்னைக்கே நாங்க சொன்னோம். இவரெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. விமர்சிப்பதுல தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தவங்களுடைய தொழிலை வச்சு, ஒருத்தவங்களுடைய அந்த காஸ்ட், ரிலிஜியன் இதெல்லாம் வச்சு அவன் அந்த பொறுப்புக்கே தகுதியாக மாட்டான்ன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது நல்லதும் கிடையாது. விஜய் அவர்கள் இதுல வந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் கான்ட்ரோவர்சி ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து அவங்களுடைய ஜோதிடருக்கு அரசு பதவி குடுத்தாரு இல்லையா? பாத்தீங்களா? பேக் அடிச்சுட்டாரு.
அப்படின்ட்டு ஒரு முடிவுல ஸ்ட்ராங்கா இல்ல விஜய் அவர்கள் அப்படின்ட்டு இப்படி திருப்புறாங்க. என்ன பண்ணாலும் குத்தம் தான், என்ன பண்ணாலும் கான்ட்ரோவர்சி தான். என்ன பேசுற வாய் பேசிக்கிட்டே ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ லான்ச்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன பண்ணாலும் அதுதான் பேசுவாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம விஜய் அவர்களுடைய தலைமையிலான நம்மளுடைய தமிழக அரசு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுவதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதையொட்டி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவங்க வந்து பேட்டி குடுக்குறாங்க. அந்த பெண்கள் வந்து லிட்டரலி ரொம்ப கெஞ்சி கதறிட்டு இருக்காங்க. இத்தன நாள் இருந்திருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் கிட்டயும் நாங்க வந்து பேசிட்டோம். நாங்க இது போன்ற கோரிக்கையை வந்து வைக்கிறோம். ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. விஜய் அவர்களே தயவு செஞ்சு இதை வந்து கேளுங்க. நீங்க மட்டும் அதை மட்டும் நிறைவேற்றிங்கன்னா தொடர்ந்து நீங்க தான் சிஎம், தொடர்ந்து நாங்க வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அவங்க ஏரியா பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் என்பது இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒயின் ஷாப்பின் காரணமாக நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துல வந்து போதையில தள்ளாடிட்டு கிடக்குறாங்க. குழந்தைங்க 6 மணிக்கு மேல வெளியே வர முடியல, ரோட்ல வந்து நடக்க முடியல அப்படின்ட்டு இவ்வாறான அந்த வேண்டுகோள்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுவும் உங்களுடைய பார்வைக்கு அது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிறப்பான தரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களம் அப்படிங்கிற ஒரு பகுதியில மது பிரியர்கள் சரக்கு அடிக்கிறதுக்கு சரக்கு குடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. போனவங்க அந்த இடத்துல வந்து அந்த காசை கொடுத்து அந்த மது வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ஒயின் ஷாப்ல இருக்கக்கூடிய ஊழியர் வந்து ஸோ அந்த எம்ஆர்பியை விட காசு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு இருக்கிறதால அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் என்பது நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் அங்கே அப்படியே லோக்கல்லேயே தீயா பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிவிகே கட்சி சார்ந்தக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் போயிட்டு அந்த மங்களம் ஒயின் ஷாப்ல போயிட்டு என்ன நீங்க இந்த மாதிரி மது எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக நீங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா, சரக்கு பாட்டில்களை ஏன் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸ்ல இருக்கா என்ன அப்படின்ட்டு பல கேள்விகளை அந்த இடத்துல வந்து எழுப்பவே ஸோ அந்த இடத்துல அந்த ஊழியர்கள் வந்து இனிமேல் அந்த தப்பை வந்து பண்ண மாட்டோம், பாட்டிலுக்கு மேல அந்த காசை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டதாக ஸோ அந்த தகவலும் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரவலாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சார்ந்தோம் ஐயா ராசாக்கெல்லாம் இனிமே சரக்கு என்ன ரேட்டோ எம்ஆர்பி ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் காசு வந்து வாங்கினீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட ஸோ கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒயின் ஷாப் போகக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அதற்கான எம்ஆர்பிக்கான காசை வந்து கொடுங்க. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து தட்டி கேளுங்க. ஸோ அதுக்கு மேலே ஓவரா பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்துட்டு ப்ரூஃபாக எடுத்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட்ல கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். ஒவ்வொரு ஏழைகளும் கஷ்டப்பட்டு அவனுக்கு வரக்கூடிய காசுல உடம்பு வலி, கை வலி, கால் வலி அப்படின்னு குடிக்க போன இடத்துல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறது, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறதுல என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்றது எனக்கு புரியல. இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறது ரொம்ப சூப்பரானதும் கூட, சிறப்பானதும் கூட. இன்னும் சூப்பரான செம்மையான ஒரு விஷயத்தை வந்து விஜயன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிஎம் சார் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது போன்ற விஷயங்களை வந்து கேள்விப்படும்போது உண்மையாவே ரொம்ப இன்ஸ்பயர்டா இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்பேற்பட்ட உயர் பதவிகளை வந்து வகிக்கும் போது ஒரு ஏழை மக்களாக நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே பெருமையா இருக்கு. சூப்பர் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் சொல்ல தோணுது. அதாவது விஜய் அவர்களுடைய டிரைவர் மகனான சபரிநாதன் இருக்காரு இல்லையா, அவர் ரீசெண்டா எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் ஜெயிச்சாரு. ஸோ அவருக்கு வந்து அரசு கொறாடாவாக ஒரு பதவி என்பது தரப்பட்டிருக்கு இப்போ டிவிகே கவர்மெண்ட்ல. ஸோ அவர் யாரு அந்த டிரைவர் பையன் பார்க்கும்போது சபரிநாதன் அவர்கள். இதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட விமர்சிக்கப்பட்டாரு. என்னங்க டிரைவர் பையனுக்கு வந்து தோல்ல துண்டெல்லாம் போட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிக்க வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பாணியில பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு டிரைவர் பையன் தான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகி அரசு கொறாடாவாகி அங்க இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களுக்கும் ஒரு லீடர் மாதிரி, ஒரு முக்கியமான ஒரு நபர் மாதிரி இப்போ மாறி இருக்கிறது உண்மையாக இந்த இடத்துல வந்து பெருமையா சந்தோஷமா இருக்குங்க. இந்த போன்ற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பிம்பம் மாறுது பாருங்களேன். அதெல்லாமே விஜயண்ணா இந்த மக்களின் காரணமாக நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் எல்லாமே இப்படி மாறுது. ஸோ ஏழை எளிய மக்களுக்கும் இதெல்லாம் கிடைக்குதுன்னா உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் தானே. ஏதோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சந்தோஷம் தானே. இதை தொடர்ந்து இன்னும் சில செய்திகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து டெல்லி புறப்படுகிறார். அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பார்க்க போறாங்க. உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை வந்து பார்க்க போறாங்க. நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்க்க போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சில நிலுவைத் தொகைகள் இருக்கும் இல்லையா ஒன்றிய அரசுல, அதையெல்லாம் பேசி அது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சில சின்ன முரண்கள் வந்து இருக்கும். ஸோ அது போன்ற முரண்கள்லாம் தீர்க்கப்பட வேண்டுமானால் இந்த மாதிரி ஸோ இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம்ஓ அங்க இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு வகையான பாண்டிங் இருந்தால் ஸோ அடுத்த கட்ட வரக்கூடிய பட்ஜெட்ஸ், இந்த நிதி வரும் இல்லையா சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸோ அது போன்ற நிதியெல்லாம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற குட் பாண்டிங் ஏற்படும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒன்றிய அரசை வந்து மீட் பண்ண போறாரு கூடிய சீக்கிரத்தில். அதே சமயத்தில் சோனியா காந்தி அவர்கள் இது போன்ற காங்கிரஸை சார்ந்தக்கூடிய முக்கியமான நபர்களையும் மீட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றதுங்க. அதே சமயத்தில் இன்னும் சிறப்பான செய்திகள் எங்க ஒரு ஒரு நியூஸை பத்தி பேசலாம், நல்லா பேசலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் தரும்போது அடுத்த சில செகண்ட்ஸே பிரேக்கிங் நியூஸ், சரி அந்த பிரேக்கிங் நியூஸை கூட்டி வச்சு பேசலான்னு போது திருப்பி இன்னொரு பிரேக்கிங் நியூஸ். எவ்வா விஜய் பதவி ஏத்திலிருந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே தரமான நியூஸுங்க. ஏதோ பேருக்கு ஒரு அறிவிப்பு விடுறது, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறதெல்லாம் கிடையாது. வந்திருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே தரமான சிறப்பான சம்பவங்கள். இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இப்போ
டிஎம்கே கவர்மெண்ட் போட்டிருந்தாங்களே 1000 அந்த 1000 வந்து செலுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. இதை தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சிறப்பு படை, பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ட்டு ஒரு படையை வந்து இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒயின் ஷாப்பை 717 ஒயின் ஷாப்பை வந்து மூடிட்டாங்க. இதை தாண்டி 200 வாட்ஸ் 200 யூனிட்ஸ் மின்சாரம் என்பது ஃப்ரீ, 500 யூனிட்ஸ் கீழே யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் செமையா இருக்குங்க. இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோ வந்துகிட்டே இருக்கு படம் பார்க்குற மாதிரி. ஸோ அவ்வளோ சூப்பராக விஜயனா வந்து அவருடைய ஆட்சியை வந்து நடத்திட்டு போறாரு. இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் கொத்தம் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிச்ச இப்போ சொற்ப நாட்கள்லேயே இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்கன்னா இன்னும் போக போக வேற லெவலாக இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனவே நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாருடைய தாட்ஸ் இங்க என்னவா இருக்குதுன்றது வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரியட்டும். அதனால உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.